எத்தனையோ பல நாடுகளுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன். என் வாழ்நாளில் ஒரு முறை கூட அதை நான் தொட்டதில்லை. அக்கா தமிழிசைக்கு சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். ஒரு டவுட்டோட கேட்குறாங்க, ஒரு டவுட், ஒரு சந்தேகத்தோட, ஒருவேளை அது அவர் கொள்கைக்கு முரணா இருக்குதோ அதுக்காக சொல்றேன், அதற்காக சொல்லுகிறேன். காந்தியடிகளின் சிலையில் மாலை போடக்கூடாது என்று தடுத்தது காவல்துறை. ஆளுநர் வந்த பிறகுதான் மாலையிட வேண்டும் என்று சொன்னது காவல்துறை. எங்களுக்கு காந்தியோட நிறைய விமர்சனங்கள் உண்டு, அது வேறு. அவருக்கு இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உண்டு, அடுத்த பிறவியின் மீது நம்பிக்கை உண்டு, சனாதனத்தின் மீது நம்பிக்கை உண்டு, சாதிய கட்டமைப்பின் மீது நம்பிக்கை உண்டு. தீண்டாமை மட்டும்தான் ஒழிய வேண்டும் என்று சொன்னார். அதனால்தான் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் மோதல் வந்தது. நீ என்ன சாதி வாழ்கன்னு சொல்றீங்க, நான் சாதி ஒழிகன்னு சொல்றேன். இதுதான் அம்பேத்கருக்கும் காந்திக்கு இருந்த முரண்பாடு. நேருக்கு நேர் மோதல் நடந்தது. அந்த காலத்தில் காந்தி ஒரு சமூகத்திற்கு ஹீரோ என்றால் அவர்களுக்கு அம்பேத்கர் வில்லன், அம்பேத்கர் ஹீரோ என்றால் காந்தி வில்லன். அப்படித்தான் அரசியல் போனது. அதுதான் ஒரு காலத்திலே இருந்த அரசியல், அதுதான் ஒரு காலத்திலே இருந்த அரசியல். ஆனால் இன்றைக்கு நாங்கள் காந்தியடிகளின் பிறந்த நாளிலே இதை செய்கிறோம் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சியோடு நாங்கள் தேர்தல் உறவையும் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு நாங்கள் உள்வாங்கி இருக்கிற 2 கோரிக்கை நீங்க புரிஞ்சுங்க. எவன் புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சுக்கலாம், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. வேற எவனும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. திருமாவளவனை பற்றி யார் எது பேசினாலும் பேசட்டும், அதை நான் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. என் தலைமையை ஏற்று என்னோடு களத்தில் நிற்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, எவன் குழப்பினாலும் குழம்பக்கூடாது. காந்தியடிகளை நாங்கள் இன்றைக்கு கட் அவுட் மூலமாக இங்கே வைத்திருக்கிறோம், படத்தை திறந்திருக்கிறோம். அவருடைய கருத்துக்களில் 2 கருத்துக்களை நமக்கு உடன்பாடு உண்டு. ஒன்று செக்யூலரிசம், மதசார்பின்மை. மதசார்பின்மை அம்பேத்கருக்கு உடன்பாடு, ஜவஹர்லால் நேருவுக்கு உடன்பாடு, காந்தியடிகளுக்கும் உடன்பாடு. அன்னைக்கு மட்டும் காந்தியடிகள் நேருவை கூப்பிட்டு, தம்பி நான் சொல்றதை கேளு, கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டேட் ரிலீஜன் வேண்டும், இந்து மதம் இந்த அரசாங்கத்தின் மதமாக இருக்கட்டும் என்று சொல்லி இருந்தால் நேருவாலேயே மீறி இருக்க முடியாது. ஜவஹர்லால் நேரு காந்திக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார். ஆனால் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அவரவர் மதம் அவரவருக்கு, அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு, அரசாங்கத்திற்கு மதம் கூடாது. இதுதான் மதசார்பின்மை. இதை சொன்னார் என்பதற்காகத்தான் RSS கும்பலை சார்ந்த நாத்துராம் கோட்சே என்பவன் கையெடுத்து கும்பிட்டு கொண்டே போய் அந்த மாமனிதரை பக்கத்தில் நெருக்கத்தில் நின்று துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றான். இந்த மதம் தவறானது என்று சொன்ன அம்பேத்கரை சுடவில்லை. இந்த மதத்தில் இருக்க நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்ன அம்பேத்கரை சுடவில்லை. நான் பிறக்கும் போது ஒரு இந்துவாக பிறந்திருக்கலாம், சாகும் போது ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று அந்த மதத்தை விட்டு வெளியேறி 10 லட்சம் பேரோடு பௌத்தம் தழுவிய புரட்சியாளர் அம்பேத்கரை அவன் சுடவில்லை. அந்த மதத்தை உயிருக்கு உயிராக நேசித்த, மூச்சுக்கு 300 முறை அரே ராம் அரே ராம் அரே ராம் என்று சொன்ன நாத்துராம் கோட்சே சுட்ட போது கூட அப்படியே ஹரே ராம் என்று சொல்லிக்கொண்டே மண்ணில் சரிந்து விழுந்த அந்த காந்தியடிகளை எவன் சுட்டான்?